இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடம் மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இது தாவீது ராஜா எழுதின அந்த சங்கீதம். அவன் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என்னுடைய ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று தனக்குத்தானே தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்தவனாக அவன் சொல்லுகிறத பார்க்குறோம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார் என்றும் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவன் தன் இருதயத்தை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீ பயப்படாத, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு நீ காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று 31ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்ம தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். சில வேளைகளிலே நம்முடைய நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதான சூழ்நிலை வரும்போதும் கூட நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் திடமனதாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி அவரையே சார்ந்து இருக்கும்படி செய்து நம்மை அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அவருக்குள்ளாக நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக அவருடைய நாளிலே, அவருடைய வருகை நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக, நம்மை விட்டு விலகாத தேவனாக, நம்மை பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன், நம்முடைய கரம் பிடித்த தேவன், முடிவு பரியந்தம் நம்மை வழிநடத்துகிற தேவன் அவர். முடிவு பரியந்தம். அன்புள்ள ஆண்டவரே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் நீங்கள். திடமனதாக இருந்து நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நீங்கள். உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனுடைய கரங்களுக்குள்ளே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.